Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் ஸ்டஃப்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது ரொம்பவும் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நம்ம முதல்ல சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதனால் நமக்கு கொஞ்சம் வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வதங்கட்டும். இதுக்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் ஆட் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 2 ஃபோக் வச்சு இப்படி தனித்தனியாக பொடியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் இருக்கட்டும். நம்ம வெங்காயம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்த இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நமக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். அப்போ தோசையில் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நல்லா பாருங்கள் கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு நல்லா நம்ம பிரித்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற பிரியாணி மசாலா பவுடர் ஹோம்மேட் தான். இது நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் அது இல்லைனாலும் கரம் மசாலா பவுடர் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணாலுமே மசாலா கலந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும். குக் பண்ணும்போது கொத்தி விட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடும். அது இருக்கட்டும். இதுக்காக நான் ஒரு 2 முட்டை எடுத்து பவுல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பீட் பண்ண பிறகு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இன்னும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பார்க்கலாம். சிக்கனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முட்டையும் ரெடியாக இருக்குது. தோசையில் ஸ்டஃப் பண்ணும்போது வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி அதையும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணல. இப்போ தவா வச்சுருக்கோம். அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தோசை மாவு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா தின்னாக நீங்கள் ஊற்றும் போது கிறிஸ்பியாக இருக்கும். தோசை ஊற்றின பிறகு அது மேலே நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா நீங்கள் நெய் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 50% மாவு நமக்கு நல்லா வெந்த பிறகு இது மேலே ஃபர்ஸ்ட் நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். முட்டை ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஃபுல்லாக அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இதுவே நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எக் அப்ளை பண்ண பிறகு நம்ம வேக விட்டுறக்கூடாது. அடுத்தது அது மேலேயே நாம் செஞ்சு வச்சுக்க சிக்கனை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எக்லேயே நமக்கு சிக்கன் நல்லா ஸ்டிக் ஆகி தோசையோட ஒட்டி இருக்கும், பிரியாமல் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசை செய்கிறதுக்காக ஒரு பக்கம் நான்ஸ்டிக் தவாவும் இன்னொரு சைடு ஆர்டினரி தவாவும் வச்சு தான் செஞ்சேன். ரெண்டுத்துலேயுமே தோசை கிறிஸ்பியாக இருந்தது, டேஸ்டியாக வந்து. ஸோ எதில் செஞ்சாலும் இது கிறிஸ்பினஸ் மாறாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கூட செஞ்சுக்கலாம். தோசை ஊற்றின பிறகு சிக்கன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மேலேயே முட்டை கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ண பிறகு தோசை கரண்டி வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். அப்புறம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி எடுத்த பிறகு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தோசைக்கல்லை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் நல்லா ரோல் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்கிறதுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். மார்னிங் டைமில் இதையே நீங்கள் செஞ்சு ரோல் பண்ண பிறகு 2 பீஸாக கட் பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை, இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சண்டே ஸ்பெஷலாக செய்யலாம், லீவ் டேஸில் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க,
திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையான ரெசிபி. இன்னும் உங்களோட சமையல் சுவைப்பதற்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.